ஆல்ரைட் சத்யம். இப்போ அவுட் சைட் ஆஃப் யுவர் ரெகுலர் ஒர்க், நீ வந்து இப்போ ஒரு புது வெஞ்சர் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஒரு சர்வீஸ் மாதிரி கூட சொல்லலாம். அத பத்தி சொல்லு. ஷூர் மேட்டி, ஷூர். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் த லேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி வச்சிருந்த சொத்துக்கள் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு வரும். அப்பா அம்மா சொத்து வந்து நம்ம கிட்ஸுக்கு வரும், நம்மளுக்கு வரும். நம்மளோட சொத்துக்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து கிட்ஸுக்கு போயிடும். இட்ஸ் லா ஆஃப் ரூல் ஆஃப் த லேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்தியாவில். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் வேற டிஃப்ரெண்டா இருக்கு லா ஆஃப் லேண்ட். நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணினாதான் வந்து உன்னோட சொத்துக்கள், உன்னோட விஷயங்கள் எல்லாமே வந்து உன்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் லெகசி, ரைட்? நீ வந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்க, பசங்க இங்க வராங்க, கஷ்டப்படுறாங்க. டே அண்ட் நைட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடில இருக்க மக்கள், நான் ஐடி மக்கள்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண. காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, நைட்டு தூங்குறதுக்கு 12-1 மணி ஆயிடுது. அண்ட் யூஆர் ஆல் டூயிங் ஒன்லி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் யர் லைஃப். லைஃப்ல வந்து நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணணும், நம்மளும் லைஃப் ஆகணும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து காட் ஃபார்பிட் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, நீ பண்ண சொத்து, நீ சம்பாதிச்ச சொத்து வந்து உனக்கு கிடைக்காது. இங்க இருக்க ரூல் ஆஃப் த லேண்ட்ல வந்து என்ன செய்யணும்னா, அந்த சொத்துக்கள் வந்து ப்ரொபேட்டுக்கு போயிடும். ரைட்? ப்ரொபேட்னா என்னன்னா, உன்னோட கவுண்டி, உன்னோட ஏரியா வந்து அவங்க வந்து அந்த சொத்துக்கள் எடுத்துட்டு இவங்க பேர்ல என்னெல்லாம் கடன்கள் இருக்கோ அந்த கடனை ஃபர்ஸ்ட் தீர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கையில வரும். அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இங்க ஊர்ல, நம்ம ஊர்ல உயில்னு சொல்லுவாங்க, உயில் எழுதுறது. அதே மாதிரி இந்த ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா, அது வில் அண்ட் ட்ரஸ்ட். நீ உனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வில் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அண்ட் யூ நீட் டு ஃபண்ட் யுவர் ட்ரஸ்ட். நாளைக்கு ஏதாவது காட் ஃபார்பிட் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, நீ சம்பாதிச்ச சொத்து வந்து உனக்கு இல்லாம உன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா போயிடும் டைரக்டா. நீ அதை எழுதாத. இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட், அது என்ன ஆகும்னா, அந்த சொத்துக்கள்லாம் வேற கவுண்டிக்கு போயிட்டு அவங்க பண்ணிடுறாங்க. உன்னோட இந்த லாஸ்ட் ரைட்டுக்கும் வந்து அந்த ஆக்சஸ் இருக்காது, அதனோட ஃபண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து இந்த கோ ஃபண்ட் மீன்னு சொல்லி நிறைய இங்க பண்றாங்க. நானும் சில சமயம் யோசிப்பேன், ஏன் கோ ஃபண்ட் மீ பண்றாங்க? மக்கள் இங்க 10 வருஷம் இருக்காங்க, 20 வருஷம் இருக்காங்க, அவ்வளவு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு கடைசி நேரத்துல அவங்களுக்கு வந்து கோ ஃபண்ட் மீ இனிஷியேட் பண்ணாங்கன்னா, இதுதான் ரீசன். நம்ம வந்து சரியா சொத்து எழுதாம, நம்ம சரியா டாக்குமெண்ட் பண்ணாதனால நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கா, நம்ம ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். நம்மளோட ஜென்ரலா நம்ம இந்தியன் கம்யூனிட்டி, நம்ம இமிகிரேட்டட் கம்யூனிட்டிக்கு இமிகிரண்ட் கம்யூனிட்டிக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. நம்ம எதுக்கு சொத்து எழுதணும், நம்ம எதுக்கு வில் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அந்த ஒரு இனிஷியேட்டிவ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசிங், ரைட்? இதெல்லாம் எப்படிலாம் வந்து நீ டாக்ஸ் பே பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ல உனக்கு வந்து வர காசு வந்து நீ எப்படி உன் குழந்தைங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கம்யூனிட்டி அவேர்னஸ் பிளஸ் ஹெல்பிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட பிசினஸ். ஓகே, இட்ஸ் a great information சத்யம். நிறைய பேருக்கு நீ சொன்ன மாதிரி தெரியாது, அவேர்னஸ் இருக்காது. So people in the US who's watching this video, உங்களுக்கு ஏதாவது questions இருந்ததுன்னா சத்யமே என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்க. We'll direct the information to Satyam. And இன்னொன்னு என்னன்னா, இந்த will and trust பத்தி பேசும்போது, இப்ப you can have multiple financial advisors. ஆனா ஒரு இந்தியனோட பேசும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரிலேட் பண்ண முடியும் instead of going to somebody else. So thank you. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கதா நம்ம வந்து ஷேர் பண்றோம். பிகாஸ் நம்மளுக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம அதை கோ த்ரூ பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கலாம், we will be able to support our own community to educate. So thanks for giving me this chance to speak to you. One of the special interviews. I'm very glad to talk to you today. Thanks again. Thank you so much, Metti. எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருக்கணும். என்னி மாதிரி பசங்களுக்கு வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நீ கொடுத்ததுனால ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். அண்ட் உன்னோட இனிஷியேட்டிவும் நல்லா வளரட்டும், மேலும் மேலும் வளரட்டும், மேலும் மேலும் எல்லா மக்களையும் சேரட்டும். நன்றி. தேங்க்யூ.